ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பிரிட்ஜ்னா. ஆக்சுவலி இந்த டிசைன் வந்து கண்டினியூஸாக நான் வந்து ரீல்ஸில் போட்டதால் அதோட ஒர்க் எல்லாமே எப்படி பண்ணிங்க சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அதனால் ஒரு லாங் வீடியோவாக போடலான்னு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் டிசைன் எப்படி போடுறது, ஃப்ரண்ட் டிசைன் எப்படி போடுறது சொல்லிட்டு இந்த வீடியோலையும், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணது, அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் வீடியோ சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைனோட தமிழ் எக்ஸ்பிளைனோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட் நெக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தாஜ்மஹால் டிசைன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போட் நெக்கு கீழே வந்து ட்ராப் பண்ணி ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போலவே நம்ம வந்து போட் நெக் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போட் நெக்கில் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஜரிலைன் வந்து 3 ஜரிலைன் வந்து நான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து டயல்ஜி பிராண்ட் தான் நான் இது வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜரியால் 3 லைன்ஸ் வந்து டயாலஜி பிராண்டை யூஸ் பண்ணி, கோல்டன் சரியாக இருந்துச்சுன்னா, கோல்டன் பார்டர்ஸாக இருந்துச்சுன்னா கோல்டன் சரி யூஸ் பண்ணிக்கிங்க. சரி ஒர்க் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சாரியோட பார்டர் என்னவோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ சரி வந்து கோல்டன் இருந்துச்சுன்னா கோல்டன் சரி எடுத்துக்கோங்க, சில்வர் சரினா சில்வர் சரி எடுத்துக்கோங்க. இதே காப்பர் பார்டர் இருந்துச்சுன்னா காப்பர் கலர் சரி வந்து எடுத்துக்கோங்க. எல்லா கலர்ஸுமே வந்து சரி வந்து உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும். இதில் இருக்க என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண சொல்லிட்டு எல்லாமே என்னுடைய ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன், வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஒர்க் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பக்கத்தில் இருக்க ஷாப்பில் கிடைக்கணும், அங்கே கூட நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கிடைக்காத பட்சத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து ஜிம்பா சுகர் பீட்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் கொஞ்ச நாளாகவே. ஸோ ஜிம்பா சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3mm பீட்ஸ் வந்து காப்பர் டல் கோல்டில் இருக்க காப்பர் கலர் ஷேடில் இருக்க கோல்டன் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து இன்னொரு லைன். அதுக்கப்புறமா திரும்பவும் சுகர் பீட்ஸாலே இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ 6 நீடில் வந்து இந்த மாதிரி உட்டு வச்ச ஹேண்டில் இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீடில் வந்து நல்லா தின்னாக இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ வேணால் நம்ம வந்து லோட் பண்ணி நம்ம ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து ஒரு 10 நீடில்ஸ் வந்து 6 நீடில் வந்து எடுத்துக்கோங்க, பீட்ஸ் நீடில். ஸோ நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து தாஜ்மஹாலுக்கு வந்து நம்ம டிசைன் மாதிரி தாஜ்மஹாலில் வரும்ல அந்த டிசைன் மாதிரி நம்ம வந்து நெக் வந்து பேக் சைடில் போட போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி அதில் வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி கட் பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வேணால் லாங் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நம்ம வந்து இன்விடேஷன் கார்டு வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஷேப் கரெக்டாக எவ்வளோ லென்த்து எவ்வளோ ஹைட் கேட்குறாங்க அதே மாதிரி எவ்வளோ வந்து வித் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 300லேயே அப்படியே ஜஸ்ட்டு வந்து அந்த தாஜ்மஹால் டிசைன் வந்து போட்டுட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக எப்படி வரையணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு என்ன நெக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப் வந்து எப்பயுமே இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு டிசைனுக்குமே நீங்கள் வச்சு ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் வந்து கட் பண்ணி வச்சுக்கிங்க. இது மாதிரி நம்ம வந்து இப்போ லோட்டஸ் டிசைன் வேணாலும் லோட்டஸ்லேயே அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்விடேஷன் கார்டில் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் கட் பண்ணிட்டேன்னா ஃப்யூச்சரில் இது மாதிரி டிசைன் யாராச்சும் கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அதை ஜஸ்ட்டு நம்ம வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டிசைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஜரியால் ஒரு லைன் மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். இல்லை ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா இந்த பீட்ஸ் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அது ஜரியால் ஒரு 3 லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு கிளியராகவே பேக் டிசைன் எப்படி பண்ணுறது, அதே ஃப்ரண்ட் டிசைன் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த லாங் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து எப்படி நெட் அட்டாச் பண்ணுறது, அதாவது நம்ம கட் ஒர்க் இல்லாமலே நம்ம எப்படி கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுறது சொல்லிட்டு அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இதில் வந்து நிறைய ஃபினிஷிங்காக ஒர்க் எப்படி பண்ணுறீங்க, ஸ்டிச் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவுமே ஒரு லாங் வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஆரி ஒர்க்கை எப்படி போடுறது சொல்லிட்டு கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டு நம்ம சரி லைன் முடிச்சதுக்கப்புறமா சுகர் பீட்ஸால் சிம்பா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லாவே இருக்குது சொல்கிறாங்க கஸ்டமர். ஸோ அதனால் வந்து சுகர் பீட்ஸ் வந்து நான் சிம்பாவே யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ப்ரிசோ தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறதால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கஸ்டமருக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம்பா சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஷேப்புக்கு கரெக்டாக ஒரு சுகர் பீட்ஸால் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். கரெக்டாக அந்த எட்ஜில் வரும்போது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் போட்டிங்கன்னா தான் அந்த எட்ஜில் வந்து டிசைன் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 3mm பீட்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு லைன் வந்து நான் அந்த ஷேப்பில் வந்து போட்டுக்கிட்டே வரேன்.
கஸ்டமர் வந்து இந்த டிசைன் கேட்குறாங்க, இவ்வளோ பட்ஜெட்டில் கேட்குறாங்கன்னா, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அவங்க ஆக்சுவலி என்ன பட்ஜெட் சொன்னாங்க, எங்களுக்கு 3000 தான் சிஸ்டம் பட்ஜெட். டிசைன் அவங்க ஆக்சுவலி கேட்ட டிசைன் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருந்துச்சு, சத்துஸ்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் 3000 சொல்கிறீங்கன்னா அதுக்கான டிசைன் தான் வரும். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஜமிக்கிலாம் கேட்டிருக்காங்க. அந்த ஜமிக்கி அமௌண்ட்டு, அப்புறம் மெட்டீரியலோட காஸ்ட்டு எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து பார்க்கணும். அதேமாதிரி ப்ளஸ் வந்து டிசைன் எப்படி போடணும் அதுவும் நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் வந்து இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கம்மியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி டிசைன் கொஞ்சம் ஹெவியாக காட்டலான்னு சொல்லிட்டு சுகர் பீட்ஸாலையும் 3mm பீட்ஸு அப்புறம் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க, ஆக்சுவலி ப்ளூ கலரில் அவங்களுக்கு வந்து லெஹங்கா இருந்ததால் ப்ளூ கலர் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் ஆரி கிட்டு, இந்த பிகினர்ஸாக இருக்கீங்க, ஆரி கிட்டில் என்னென்ன வேணுமோ முக்கியமான திங்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். வேணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட்ஸால் போட்டதுக்கப்புறமா இன்னொரு லைன் வந்து 3mm பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு அதுக்கப்புறம் எண்டிங்கில் போடும்போது கொஞ்சம் ஸ்பீடாகவே போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வந்துச்சு. ஆனால் இதோட டிசைன் வந்து ஃபஸ்ட்டே காட்டினேன். இதோட டிசைன் லாஸ்ட்டாகவும் ஃபைனலாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சுகர் பீட்ஸால் இன்னொரு லைன் வந்து நம்ம அந்த ஷேப்பில் நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ ப்ராப்பராக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அந்த எட்ஜுக்கிட்ட வரும்போது ஒரே ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் போட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் லெவல் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வராமல் இருக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ப்ளவுசஸ் ஒரு 10 to 20 ப்ளவுசஸ் போடப்பட உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஒர்க் வந்து பண்ணி கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸாலே இன்னொரு லைனை வந்து போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன குந்தன் ஸ்டோனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டோன் கேப் வந்து கேட்டிருந்தாங்க, 0.3 இன்ச் கேப்பில் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நடுவில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து எந்த போட போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா B7000 க்ளூவை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து குந்தன் ஸ்டோனுக்கு வந்து B7000 க்ளூ வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ஃபெவிக்ரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோனுக்கு எல்லாமே வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி 0.3 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே இந்த போட் நெக்குக்கு ப்ளஸ் வந்து தாஜ்மஹால் டிசைனுக்குமே மார்க் பண்ணிவிட்டு B7000 க்ளூவை வச்சு ப்ளூ கலர் ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கான பென் பார்த்திங்கன்னா க்ளூ பென்னு, அது கூட வந்து ஒரு பேடும் கொடுப்பாங்க. அது ஜஸ்ட் அதை வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஸ்டோன் மேலே வச்சு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நான் மெட்டீரியல் என்னென்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு B7000 க்ளூவை யூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸால் இந்த மாதிரி நம்ம வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிட்டே வரோம். நீங்கள் 10 நீடில்ஸ் 6 நீடில் பீட்ஸை லோட் பண்ணுற நீடில் வாங்கி வச்சிங்கன்னா ஜஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ போட் நெக்கில் இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சுகர் பீட்ஸால் லைன் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தாஜ்மஹால் டிசைனுக்கும் சேம் அந்த B7000 க்ளூவை யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்களோட லெஹங்காமே ஃபுல்லாகவே ப்ளூவாக இருக்குது. அதேமாதிரி அவங்க ஸ்லீவுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ஸ்லீவுக்கு நெட் அட்டாச் பண்ணிக்கிங்க, பிளெயினாக இருந்தால் ஓகே, எனக்கு பாடியில் மட்டும் இந்த டிசைன் மட்டும் வந்தால் போதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த டிசைனு அவங்க லெஹங்காவில் வந்த டிசைனே வச்சுட்டு ஃபேப்ரிக்கை வச்சுட்டு சில்க் காட்டனில் ஸ்லீவுக்கு ப்ளஸ் வந்து நெட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ B7000 க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். குந்தன் ஸ்டோன் இதே ஐ ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, லீஃப் ஷேப்பில் இருக்குது. எல்லா ஷேப்புக்குமே இந்த குந்தன் ஸ்டோன் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆகிரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டும் வராது, வாஷ் பண்ணாலுமே எடுத்துகிட்டு வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறமா போட் நெக்கில் நம்ம பண்ண மாதிரியே தான் சேம் வந்து அந்த தாஜ்மஹால் டிசைனுக்குமே சுகர் பீட்ஸால் அது மேலே இந்த மாதிரி வந்து ஒரு சுகர் பீட்ஸ் லைன் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரி பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன அதிகமாக தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பீட்ஸ் அதிகமாக தேவைப்படும். 4mm பீட்ஸு, 3mm பீட்ஸு, குந்தன் ஸ்டோனில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒயிட் கலர் இருக்க ஸ்டோனே வச்சுருக்கோம்ல குந்தன் ஸ்டோன், அதை வாங்கி வச்சுருக்கீங்க. ஜரி வந்து எல்லா கலருமே எடுத்துங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காப்பரும்
கோல்டன் தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு இது வந்து வேஸ்ட்டும் ஆக போகிறதில்ல. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே ஒரு பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கிங்க. ஸோ நான் சிம்பா சுகர் பீட்ஸ் வந்து இங்கே 480க்கு வாங்கினேன். பட் அங்கே உங்கள் சைடில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ரியாரியாகவே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிங்க. ஸோ மெட்டீரியல் வந்து ரொம்பவும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம போட்ட மாதிரி தாஜ்மஹால் டிசைனுக்குமே சுகர் பீட்ஸால் அந்த குந்தன் ஸ்டோனு ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நம்ம போட்டுகிட்டே வந்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்டோனை விட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல் பீட்ஸை வச்சு ஒரு சின்ன சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் சுகர் பீட்ஸ் வச்சு ரேண்டமாக மாற்றி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு மார்க் மட்டும் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் மார்க் பண்ணுற இடத்துல ஒயிட்டும், அதுக்கு மார்க் பண்ணாமல் இடத்துல கோல்டனும் 4mm பீட்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது, போடும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு ஒயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா. இதே வந்து ப்ளவுஸ்லேயே வந்து லெஹங்காலே வேறு டிசைன் கலர்ஸ் இருந்துருக்குன்னா கோல்டன் ப்ளஸ் உங்களுக்கு ரெட் கலர் இருக்குன்னா ரெட் கலர் பீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொஞ்சம் பேர்ல் ஒர்க் வந்து கேட்டதால் நான் பேர்ல் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். பேர்ல் பீட்ஸ்லேயே வந்து ரொம்பவும் ஷேட் வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். பேர்லாக நம்ம நார்மலாக மணிலாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பேர்ல் பீட்ஸ் நீங்கள் வாங்கினா அது வந்து அந்தளவுக்கு ஃபேட் ஆகலை. ஒரு மாதிரி சில்வர்லேயே ஃபேடர்லேயே இருக்கும். அது வந்து வாங்காதீங்க, அது வந்து ஃபேட் ஆகுது, அது மாதிரி கருப்பாகிடுது சொல்கிறாங்க. ஸோ பேர்ல் பீட்ஸ் வந்து கருப்பாக மாட்டுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேர்ல் பீட்ஸ் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா கோல்டன் வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நாட் வந்து போட்டுக்குங்க. நீங்கள் சிங்கிள் நாட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நாட் வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னா நாட் போடுங்க. அப்படி இல்லை ஃபுல்லாகவே பீட்ஸ் ஃபுல்லாகவே லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வராது. இப்போ வரைக்குமே அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே வரல. ஸோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபினிஷிங் ஒர்க்குக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அங்கங்கே டாட் வச்சுட்டு ஒரே ஒரு 4mm பீட்ஸை வந்து நம்ம வைக்க போகிறோம். அங்கங்கே புட்டாஸ்க்காக வைக்கிறேன். ஒரு சிம்பிளாகவே டிசைன் ஆகும். 3000 பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்லேயே நான் வந்து பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நான் எவ்வளோ கம்மியாக பண்ணணுமோ பண்ணுறேன். ஜஸ்ட் அங்கங்கே வச்சுட்டு இதுதான் ஃபைனல் நம்ம அவுட்புட். இது தான் இப்போ நம்ம போட்டோம்ல சரி ஒன்லைன் தான் நம்ம போட்டோம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வராது. ஸோ அதுக்காக நான் வந்து சரியால் இன்னொரு 2 லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பீட்ஸ் வந்து எந்த இதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறீங்கன்னா சரியும் ப்ராப்பராக பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸ்விங் த்ரெட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாரியோ இல்லை ப்ளவுஸில் என்ன கலர் வருதோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் கோல்டன் கலர் இருக்கிறதால கோல்டன் கலர் ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கேயோ ரொம்பவும் மெட்டீரியல் வந்து கசங்கிடுச்சு அப்படின்னா அயர்ன் பண்ணும்போது நைலான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக ஒரு ஹீட் பட்டாலுமே அந்த ஒர்க் எல்லாமே ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் த்ரெட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ தான் பிகினஸாக இருக்கீங்க, நீங்கள் நைலானில் போட்டிங்கன்னா நெட்டுக்கு வேணால் நீங்கள் லைனாக யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பிகினர்ஸ்க்கு நீங்கள் ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கோங்க. இது நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாகவே எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். இதுதான் ரொம்பவும் அழகாக வந்துருச்சு. இந்த வீடியோவில் வந்து பேக் எப்படி பண்ணுறது, ஃப்ரண்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பேக்கு முடிஞ்சிருச்சு. இதே தான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அவங்க டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக வருதில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப் வர்ற மாதிரி. ஸோ கஸ்டமர் அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு சரியால் லைன்ஸ் போட்டுட்டு நம்ம பேக்கில் என்னென்ன யூஸ் பண்ணோம், சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் 4mm பீட்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸு, ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸால் ஒரு லைன் போட்டலாம். அதே தான் சேம் தான் இதுக்கும் பண்ண போகிறோம். அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் வந்து கேட்டிருந்தாங்க நெக் டிசைன் ஷேப்பில். ஸோ அதனால் இது நம்ம வந்து பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இதோட ஃப்ரண்ட் எப்படி பண்ணது சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நம்ம காட்டியிருந்தேன். அந்த ஷேப் தான் நம்ம இப்போ வந்து போட்டு காட்டுறேன். ஸோ பிகினஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் போட பழகுங்க. அப்புறமா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ போட உங்களுக்கு கண்டினியூஸாக போட உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஃபினிஷிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். என்னோடய சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்லேருந்து சிம்பிளாக ஒர்க் எப்படி பண்ணணும், ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் எப்படி போடணும், மேக்ஸி எப்படி ஸ்டிச் பண்ணணும், பேட்டர்ன் ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்காகவே நிறைய பேட்டர்ன் ப்ளவுசஸ் வருது. ஸோ அதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே இருக்கும். தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலுமே எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா 9025202494க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். எப்படி ஒர்க்கை வந்து பண்ணுறது, எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன். ஸோ பாண்டிச்சேரி சுற்றி இருக்க ஒர்க் எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எதுவும் எடுக்கலை. சப்போஸ் கொஞ்சம் இப்போ ஏன்னா சிங்கிளாக தான் நான் ஹேண்டில் பண்ணின்னு இருக்கேன் ஒர்க்கு. எனக்கு அசிஸ்டண்ட் யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலி எப்படின்னா ஆரி ஒர்க்கும் பண்ணுறேன் ப்ளஸ் ஸ்டிச்சிங்கும் பண்ணுறதால கொஞ்சம் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ ஆரியும் போட்டுக்கிட்டு ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங்கும் பண்ணுறதால கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இன்னும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கல. சப்போஸ் ஒரு ஷாப்பாக ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இன்னும் நம்மளுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்து நான் கண்டிப்பாக ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு என்னை சுற்றி ப்ளஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி நம்ம வந்து விழுப்புரத்துலேருந்து கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க, திண்டிவனத்துலேருந்து கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க, சிறுவந்தாடுலேருந்து வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கடலூர்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திருவக்கரையிலேருந்துமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஆக்சுவலி இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா திருவக்கரையிலேருந்து பார்த்துட்டு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ வந்து ஃபிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். என்னோடய சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து போட்டு ஒர்க்குமே நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா டிசைன் பை ரெஜினா தான். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ப்ரைடோட அவங்களோட ரிவ்யூ பண்ணி அவங்க எப்படி ஒர்க் வந்து பண்ணிவிட்டு எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஃபிட் வேணும்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஃபைனலாகவே பேக்லேயும் அதே டிசைன் தான், ஃப்ரண்ட்லேயும் சேம் டிசைன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் எந்த மாதிரி நம்மளுக்கு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுமே அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். பேக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டு வச்சு அவங்களுக்கு பண்ணியும் கொடுத்தாச்சு. லெஹங்காவில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம ரெடிமேடாக வாங்கி வச்சுட்டோம். ஃபைனலி இதுதான் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவை எப்படி பண்ணுறது, அதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நெட் அட்டாச் பண்ணுற சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாதிரி வீடியோஸ் வேணும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பிகினர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய் பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.